ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் இருந்துக்கிட்டு அந்த பிரசாதத்தில் ஏதோ ஒரு மருந்து கலந்துட்டா. அது விஷமானும் தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய பூஜையை கெடுக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காகவும் அதுவும் இல்லாமல் மொத்த சுற்றியும் இவளே ஆட்டிய பொண்ணுன்றதுக்காகவும் தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரோட ஆட்டம் முடிகிறது தான். இதுதான் கடைசி எபிசோடாக இருக்க போகுது. ஏன்னா அவளுடைய ஆட்டம் முடிகிறது நேரம் வந்துருச்சு. இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்லிட்டு இருக்கா. அதை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு எல்லாருமே இங்கே முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இவ தான் முட்டாளு, எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ நம்ம தான் அறிவாளி, நமக்கு மேலே யாரும் இல்லை, நம்ம நினைக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. இவளுடைய பகல் கனவு பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழிக்கவே போகிறதில்ல. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து முத்துன்னு எடுக்க போகிறாங்க. இவளுடைய திருட்டு எண்ணம் மொத்தமே இப்போ வெளியே வரப்போகுது. அது மூலியமா இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த எல்லாத்துக்கும் விஷயத்துக்கும் காரணமான இந்த சுடரை எப்படி நம்ம கையும் குளமாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஏற்கனவே தகவல் சொல்லிடுறா. இவளால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலோ இவ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிடுறான். அதுவும் இல்லாமல் மல்லிக்கு ஏற்கனவே பெரிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் எப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இவளுக்கு தைரியம் வந்தது, யார் மூலிமா இவளுக்கு எல்லாமே சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது, அதுவும் இல்லாமல் இவள் எதனால் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிஞ்சதில் தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு. அந்த ரகு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ரகுவோட தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இந்த ரகு இருந்துக்கிட்டு எல்லா சொத்தையும் ஆட்டியை போட்டுட்டு ஓடிடு, இல்லைன்னு வச்சுக்கோ நீ மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வீடியோதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ தான் இவளை பற்றின உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாளை எங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தா, இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாக அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சுடர் இப்போவும் நான் எதுவும் செய்யலை, நான் வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுடைய விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய ஓல்டு ஸ்டோரியெல்லாம் எடுத்து போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கா. ஆனாலும் அது எதையும் நம்புற இதெல்லாம் அவங்க இல்லை. ஏன்னா வெண்பா கண்ணுக்கு நேராகவே பார்த்துட்டாங்க இவங்க பிரசாதத்தில் ஏதோ கலந்துட்டது. அந்த பொங்கலில் இவங்க விஷம் கலந்துருந்தனால அந்த பிரசாதம் முழுக்கவே ஒரு மாதிரி கலராக மாறிடுது. இதுக்கு மேலே இவளை நம்ம தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிய வந்துருச்சு. அதனால் போலீஸ் வந்ததுமே இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ தான் எங்கள் வீட்டை கெடுக்க வந்த சதிகாரி, இவ பண்ண வேலையினால எங்கள் வீடே நாஸ்தியாக போக போகுது, அதுவும் இல்லாமல் இவ எல்லாரையும் காவு வாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன் மேலே பழி போடுறாங்க. முக்கியமாக நம்ம நிஷா தான் அக்கான்னு சொல்லிட்டு உயிரை வச்சுருந்தாலே அவள் அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கு ஏற்கனவே வீட்டிலேயே தெரிஞ்சிருச்சு. இவ ரகுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அது எல்லாத்தையும் ஏற்கனவே நிஷா கேட்டுட்டா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு நான் எல்லாரும் இன்றைக்கி முடிச்சு கட்ட போகிறேன், பிரசாதத்தில் எப்படியாச்சும் விஷயத்தை கலந்துருவேன், அவங்க எல்லாருமே இறந்துட்டதும் மொத்த சொத்து எனக்கு தான் வரப்போகுது, நீ எதுக்குமே கவலைப்படாத, ஊருக்கு உலகத்துக்கு போலீஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்த பற்றியா, அது எதுவுமே இனிமேல் தேவையில்லை, நம்ம தான் ராணி, நான் தான் ராணி, நீ தான் ராஜா, இந்த உலகத்தையே நம்ம ஆட்டி படிக்க போகிறோம், நம்மக்கிட்ட இப்போ சொத்து பத்து எல்லாமே இருக்குது, அந்த பணத்தை வச்சு உன் மேலே இருக்க கேஸை கூட நம்ம வாபஸ் வாங்கிடலாம், பணம் இருந்தால் போதும், போலீஸாது பிசாசாது யாராக இருந்தாலும் பணத்தை கொடுத்து நம்ம சரி கட்டிடலாம், நீ எதுக்கும் கவலையே படாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் அந்த ரகு கிட்ட பேசிகிட்டு இருந்த மொத்த விஷயத்தையும் நிஷா கண் கூட வீடியோ எடுத்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவ எதுக்காக இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தான்னா இவளுடைய சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த நிஷா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தா. இப்போ தான் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல, அதனால் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லார் முன்னாடியும் இப்போ அந்த உண்மையை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா இந்த சுடர்ந்துக்கிட்டு ஐயோ எவிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகுது, அதுவும் இல்லாமல் நமக்கு எதிரான ஆதாரம் ஒவ்வொன்றா அதிகமாகிட்டே இருக்கே, எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு, நம்ம எல்லாத்தையும் உஷாராக தானே இருந்தோம், எப்படி இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்படியே ஆந்த மூளையை வச்சு அவள் யோசிச்சு பார்க்குறா. ஆனால் அந்த மூளையில் எதுவுமே எட்டலை, அந்த மூலையில் ஏதாச்சும் இருந்தால் தானே எட்டும். அதுக்கப்புறம் என்ன இப்போ தான் ரொம்பவே சூடு பிடிக்குது மல்லி சீரியல். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.